வர இருக்கின்ற நடைபெற இருக்கிற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மாண்புமிகு மத்திய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் நமது தமிழகத்துடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தலை சந்திக்க இருக்கிறது. ஆளுங்கட்சியுடைய கடும் அதிருப்தியை மக்கள் மனதில் இன்றைக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஏப்ரல் 23ஆம் தேதி என்று வரும் என்று மக்கள் காத்து கொண்டிருக்கின்ற நாளை நாமும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்காக நேரம் ஒதுக்கி தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெறுவதற்கு உங்கள் வாயிலாக, திருநெல்வேலி பத்திரிகை ஊடக நண்பர்கள் வாயிலாக தமிழக மக்களை பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். எடப்பாடி பழனிசாமி வந்திருந்தாங்களா சார்? பாஜக தலைவருங்க முறையில் திருநெல்வேலியில் அவர் சந்திச்சீங்க? இல்லை, அன்றைக்கே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கோயம்புத்தூருக்கு வந்திருந்தாங்க. அதனால கோயம்புத்தூருக்கு நான் அவர்களை வரவேற்று அங்கே அவருடைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டி இருந்தனால் அங்கே கலந்து கொள்ள முடியவில்லை. ஆக அவர்களை சந்திக்கவில்லை. ஏற்கனவே அதற்கு முன்பு நாங்கள் 2 நாளைக்கு முன்பு சந்திச்சிருக்கிறோம். தமிழகத்துடைய தேர்தல் பொறுப்பாளர் மதிப்புக்குரிய பியூஷ் கோயல்ஜி இன்று மாலை சென்னைக்கு வருகிறார்கள். அதனைத் தொடர்ந்து எல்லா பணிகளும் மேற்கொள்ளும். திருநெல்வேலியோட செல்ல பிள்ளை நீங்க சாத்தூருக்கு போறதா சொல்லியிருக்கீங்க, என்ன நடந்தது? இல்லை, எங்க இருந்தாலும் திருநெல்வேலியுடைய செல்ல பிள்ளை தானே. டெல்லிக்கு ராஜா ஆனாலும் பள்ளிக்கு பிள்ளை. இந்த மாதிரி திருநெல்வேலி தொகுதி மக்களை வாழ்நாள் உள்ள முறையில் என்றும் மறக்க முடியாது. என்ன காரணம்? தொகுதி மாறி இத்தனை காலம் அதில் ஏற்றம் இறக்கம் இருந்தாலும் தொகுதி மாறணும்னு முடிவு செய்வதற்கு என்ன காரணம்? பின்னோட்டம் என்ன இருக்கு? இல்லை, நான் ஏற்கனவே பல முறை போட்டியிருக்கிறேன். இந்த முறை அதிமுக போட்டியிட வேண்டும் என்று கேட்டிருந்தாங்க. அதனுடைய அடிப்படையில் இன்று அதிமுக இந்த முறை போட்டியிடுகிறது. நான் சாத்தூரில் அதிமுக இருந்த இடத்தில் சாத்தூரில் நான் போட்டியிடுகிறேன். எந்த இடத்துக்கு போனாலும் தமிழகம் முழுவதும் மக்கள் பணி தொடரும். அதிலும் திருநெல்வேலி தொகுதி ஒரு தனி கவனம் செலுத்தப்படும் என்பதை தெரிவித்துள்ளேன். மத்திய தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல்ஜி வந்த பிறகு வேட்பாளர் பட்டியல் அறிவித்த உடனடியாக, ஏன்னா இன்னைக்கு இன்னும் 4ஆம் தேதி 6ஆம் தேதி 2 நாட்கள் தான் இருக்கிறது. அந்த 2 நாட்களில் நிச்சயமாக தொடர்ந்து வேட்பாளர்கள் அவருடைய மனு தாக்கலை செய்வார்கள். மாநில கட்சிகள் எல்லாமே வேட்பாளரை அறிவிச்சு புலிப்பாய்ச்சல்ல போயிட்டு இருக்கதா கிளைம் பண்ணிக்கிறாங்க. தேசிய கட்சிகள் காங்கிரசும் சரி பாஜகவும் சரி வேட்பாளர் அறிவிப்புல எவ்வளவு தாமதம் பண்றாங்க? இல்ல, தாமதத்திற்கு ஒரு காரணம் இல்ல. 2 தினங்கள் தான் இருக்கிறது. 2 தினங்கள் இருக்கும்போது அதுல மனு தாக்கல்னால எந்த புலிப்பாய்ச்சலும் வரப்போறது இல்லை. எப்படினாலும் மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் ஸ்க்ரூட்டினி முடிவடையணும். ஸ்க்ரூட்டினி முடிந்த பிறகு தேர்தல் பணி தொடரும். அதிமுக கூட்டணியில் 27 தொகுதிங்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தகுதிக்கு ஏற்ற ஒரு இடம் தானா, அல்லது அதை விட இன்னும் கூடுதலாக போட்டியிடக்கூடிய நிலையில பாஜக இருந்ததா? ஏன் 27 தொகுதிகளோடு நின்று விட்டது? காங்கிரஸோடு கூடுதலாக இடம் பெறுவோம்னு சொல்லியிருந்தீங்க. இல்ல, அதாவது இதுல தகுதி என்பது முக்கியம் இல்லை, எண்ணிக்கை என்பது முக்கியம் இல்லை, எண்ணம் தான் முக்கியம். மக்களுடைய எண்ணம் எதுவோ அதற்கு ஈடு கொடுக்க வேண்டும். மக்கள் இன்றைக்கு இந்த ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இன்றைக்கு புதிதாக கடந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மதிப்புக்குரிய அண்ணன் டிடி சார் அவர்கள் இதில் இல்லை. இப்பொழுது அவர்களுக்கு நாங்கள் இடம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. ஸோ எல்லாரையும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த எண்ணிக்கை பாகுபாடு அமைந்ததை தவிர வேற ஒன்றும் கிடையாது. ஒரு சில தொகுதிகள் கூடுதலாக கேட்கிறது, தொகுதி மாற்றம், அது போன்ற செய்திகள்லாம் வெளியில் அப்படி பேசப்படுது. அதுக்கு எதுவும் வாய்ப்புகள் இருக்குதா? பழனி தொகுதி அப்படிங்கிறது தொகுதியை கண்டிப்பா நம்ம வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பாஜக கோயம்புத்தூர் இல்ல, அப்படி இல்லை. சில வேட்பாளர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும். சில இப்போ உதாரணமா எடுத்துக்கணும்னா திருச்சுழிக்கு இடம் கொடுக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ராஜவர்மன் சாத்தூரில் போட்டிட்டு ராஜவர்மனுக்கு இடம் கொடுக்கணும். அதில் அந்த மாதிரி ஒரு சில இடங்கள் மாற்றுவதற்கான காரணமே தவிர வேற எதுவும் மாறாது. ஒரே நாள்ல கட்சி மாறினவங்களுக்கு எல்லாம் பல கட்சியில உடனே சீட்டு வழங்கப்படுது, எப்படி பாக்குறீங்க? அது அவங்களுடைய கட்சியை பொறுத்தது. அவங்க கட்சியில நிறைய வேக்கண்ட் இருக்கு. அப்புறம் மக்களுடைய எதிர்பார்ப்பு அந்த கட்சியில இல்லை. அதனால ஒரே ஒரு நாள்ல வந்தாலும் சரி,
ஒரு இரவுல ஒரு ஆள் தனியா வந்தாலும் அவர்களுக்கும் சீட்டு கொடுக்குறாங்க.